50க்கு மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்திருக்கிறார். If you look at that, China first row. இலங்கை 88% வரி விதிக்கிறது. Sri Lanka 88%. President Trump calls it Liberation Day. I call it Termination Day. Today I'm announcing that the government of Canada will be responding by matching the US approach. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்காவினுடைய லிபரேஷன் டேயில மாலை 4 மணி அளவில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 50க்கு மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்திருக்கிறார். So, if you look at that, China first row, China 67%. That's tariffs charged to the USA, including currency manipulation and trade barriers. So இதில் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, கனடா மற்றும் மெக்சிகோ இந்த வரி விதிப்பில் இல்ல. இந்த வரி விதிப்பு பற்றியும் கனடாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மார்க் கார்னி அவர்களும் ஒன்றியனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டக்ஃபோர்ட் அவர்களும் இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக என்ன கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்னால இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வாருங்கள். கனடா சம்பந்தமான அரசியல் செய்திகள் மற்றும் கனடாவின் குடிவரவு சார்ந்த செய்திகள் அறிய என்னுடைய சாரியன் வியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேற்றைய அறிவிப்பின்படி அதிகபட்சமாக அமெரிக்க பொருட்களுக்கு கம்போடியா நாடானது 97% வரி விதிக்கிறது. Cambodia, oh look at Cambodia, 97%. We're going to bring it down to 49. They made a fortune with the United States of America. அதுக்கு அடுத்ததாக வியட்நாம் நாடு 90%, அதன் பிறகு இலங்கை 88% வரி விதிக்கிறது. Sri Lanka 88%. So what we're doing is we're taking not the full, we could take the full 88%. Thanks a lot. இந்த பரஸ்பர வரி விதிப்புக்காக 10% முதல் 49% வரையான வரியை இந்த நாடுகளுக்கு இருக்கிறார். என்னதான் இருந்த போதிலும் கனடா மற்றும் மெக்சிகோ இந்த பரஸ்பர வரி விதிப்பில் உள்ளடங்கவில்லை. ஆனால் கனடாவினுடைய வாகன உற்பத்திகளுக்கு 25% வரியும், கனடாவின் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கான வரியும் இப்போது நடைமுறையில் உள்ளது. தற்போது கனடாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள இந்த வாகனங்களுக்கான வரி இருக்குதானே, அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை தான் செய்வேன் என்று கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். Yesterday's actions by the US administration, while not specifically targeting Canada, will rupture the global economy and adversely affect global economic growth. இன்றைய தினம் இன்றைக்கு நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மார்க் கார்னி அவர்கள் காலை ஊடக சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கிறார், கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற வாகனங்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்களுக்கு அமெரிக்கா 25% வரி விதித்தார். அதே போல அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு கனடாவில் பதிலடியாக 25% வரி விதிப்பேன் என்றதை அறிவித்திருக்கிறார். Canada will respond to the US auto tariffs. And today I'm announcing that the government of Canada will be responding by matching the US approach, with 25% tariffs on all vehicles imported from the United States that are not compliant with CUSMA, our North American Free Trade Agreement. இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக அமெரிக்க ஊடகத்துக்கு பேட்டியளித்த ஒன்டாரியோவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த வரி விதிப்பானது, அதாவது இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவிப்பானது லிபரேஷன் டே, அதாவது ஒரு விடுதலை தினம் இல்ல, டெர்மினேஷன் டேன்னு சொல்லியிருக்கிறார். ட்ரம்பின் இந்த வரி விதிப்பால பாதிக்கப்பட போது அமெரிக்க மக்களாகத்தான் இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்க போது, அதே போல அவர்களுடைய கார்களுக்கான விலையும் அதிகரிக்க போது என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் வீடுகள் கட்டுவதற்கான மரங்கள் கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இவ்வாறு இந்த லம்பர் மீது 25% வரி விதித்தால் அமெரிக்காவில் வீடுகளின் பெறுமதி அதிகரிக்கும் என்றதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரிகளானது அமெரிக்க மக்கள் மீது இடப்படும் வரியாகத்தான் தான் பார்க்கிறேன் என்றும், இந்த லிபரேஷன் நாள், இந்த விடுதலை நாள் என்றதை மக்கள், அதாவது உலகெல்லாம் இருக்கக்கூடிய மக்களினுடைய வேலை இழப்புக்கான டெர்மினேஷன் டேயாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று டக்ஃபோர்ட் கூறியுள்ளார். These tariffs is nothing but a tax on Americans, and President Trump calls it Liberation Day. I call it Termination Day because a lot of people are going to be terminated from their jobs. குறிப்பாக சொல்ல போனா ஏன் கனடா மீது இந்த வரிகள், அதாவது பரஸ்பர வரிகள் இந்த கனடா மீது வரி விதிக்கப்படவில்லை நாங்கள் பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய செனட் சபை இருக்கு, அங்க ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. அந்த கனடா மீது வரி விதிப்பதா வேண்டாமான்றதுக்கான ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. அந்த வாக்கெடுப்புல 51க்கு 48 என்ற வகையில அந்த வாக்கெடுப்பு தோல்வியுற்று இருக்குது. உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, ட்ரம்பினுடைய கட்சி, அதாவது ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்கள் டெமோக்ராட்டுடன் சேர்ந்து எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வாக்களிப்புன்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, ட்ரம்ப் கூறித்தான் இந்த ஒரு நடவடிக்கை நடந்திருக்கிறதா, இல்லாட்டி
இவர்கள் சுயமாக விருப்பப்பட்டு கனடாவை காப்பாற்றுவதற்காக செய்திருக்கிறார்ன்றது வந்து தெரியவில்லை. The joint resolutions passed. Mr. President, Majority Leader. I ask unanimous consent that with respect to SJ Res 37, the motion to reconsider be considered made and laid upon the table. Without objection. இந்த வரி விதிப்பால் அதாவது இலங்கையானது 88% அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கிறது. அதாவது இலங்கைக்குள்ள அந்த பொருள் வந்தால் அதற்கு 88% வரி விதிக்கப்படுகிறது அமெரிக்க பொருட்களுக்கு. பதிலடியாக அமெரிக்கா 44% வரியை வந்து இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்காவில் விதிக்க இருக்கிறது. இது இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமைய போது இலங்கைக்கு மட்டுமில்ல, கம்போடியா, மியான்மர் இந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய அல்லது ஒரு 3ஆம் நிலை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. ஏற்கனவே கொழும்பு பங்குச்சந்தையில இன்றைய காலை நிலவரப்படி அது தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் லாவோஸ் மற்றும் மியான்மர் வந்து 88% வரியை விதிக்கிறது. அதே போல செர்பியா என்ற நாடு, மடகாஸ்கர் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், அந்த வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் தான் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமான வரிகளை விதிக்கின்றன. இது நடைமுறைக்கு வர்றதால என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப அமெரிக்காவில இருந்து வாங்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், ஆடைகளா இருக்கட்டும், பல பொருட்களுக்கு 44% வரி என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இலங்கை பொருளாதாரத்திலையும் காண்பிக்க போகிறது. டாலரின் கையிருப்பிலையும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது. என்னன்னா கச்சா எண்ணெய், கச்சா எண்ணெயை வந்து கொள்வனவு செய்வதற்கு டாலர் தேவை. ஏற்கனவே இலங்கையில டாலர் கையிருப்பு இப்போதுதான் சரி செய்து கொண்டு வருகிறோம். அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கல இவ்வாறான வரி விதிப்பால இலங்கையின் டாலர் இருப்புமே இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக போகிறது. இந்த பரஸ்பர வரி விதிப்புல மெக்சிகோ மற்றும் கனடா இல்லாவிட்டாலும் சரி, கனடா மீது ஏற்கனவே 2 வரிகள் இருக்கின்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க. அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கான வரி இருக்கு. அதே போல வாகன உதிரிப்பாகங்களுக்கு 25% வரி இருக்குன்றதையும் பார்க்கிறோம். இது ரெண்டுமே கனடா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது. We must respond with both purpose and force. We are a free, sovereign, and ambitious country. We are masters in our own home. At the same time, Canada must be looking elsewhere to expand our trade, to build our economy, and to protect our sovereignty. ஜப்பான், சீனா, தென்கொரியா இந்த 3 நாடுகளுமே இப்போது கூட்டாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எதற்காக? இந்த அமெரிக்காவை எதிர்கொள்வதற்காக. அமெரிக்கா போடுகின்ற இந்த வரிகளால இந்த 3 பொருளாதார நாடுகளுமே வாகன உற்பத்தியில மிகப்பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்பு இருப்பதனால அவர்கள் இப்போது 3 நாடுகளுமே ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ட்ரம்ப் இந்த விதிக்கின்ற இந்த வரிகள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொண்டு வருமா என்றதை வந்து காலம்தான் தீர்மானியும். கிட்டத்தட்ட அதற்கு ஒரு 4 இருந்து 6 மாதங்கள் நாங்கள் காத்திருந்தா தான் தெரியும் உண்மையிலேயே இந்த வரி விதிப்பால அமெரிக்காவுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா இல்லாது இது எந்த நாட்டுக்கும் பயன் அற்றதாக இருக்கிறான்றது வந்து தெரிய வரும். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் சார்ஜன். நன்றி, வணக்கம்.